ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மோட்டாரோட டியர் டவுனும் அப்புறம் இந்த மோட்டாரில் இருக்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மோட்டாரோட டியர் டவுன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா தான். ஸோ அந்த ஸ்க்ரூவை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் சரியான டைட்டாக இருக்கும். ஸ்க்ரூ வந்து எப்போ போட்டு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரம் கீ தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் நீ ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டுமே தனியாக வந்துடும். இது பார்த்தீங்களா, இது பேர் தான் வாஷர். இப்போ வந்து சொன்ன மாதிரி இந்த வாஷர் வந்து மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷாஃப்டை சும்மா இதில் வச்சாலே போதும். அது இதில் வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போல் அண்ட் மேக்னெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போல்னால் இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டர் தான் போல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க மேக்னெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மோட்டரை பற்றி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 12N and 14P அப்படின்னு. ஸோ 12N அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 12 ஸ்டேட்டார்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் 12N சொல்லுவாங்க. ஸோ 14P அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். ஸோ அதனால தான் இது 14Bன்னு சொல்லுவாங்க. அந்த 12N அப்புறம் 14B அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். 12N அப்படிங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து 12 போல்ஸ் இருக்குது இந்த ஸ்டேட்டரில். ஸோ அதனால தான் இது வந்து 12N சொல்கிறாங்க. இந்த 14B அப்படின்னு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து 14 மேக்னெட் இருக்குது, பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ அதை தான் அது வந்து 14Bன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மோட்டார் சைஸுக்கும் ஒவ்வொரு போல்ஸ் அண்ட் மேக்னெட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ 22-007 அப்படிங்கிறது என்னோடய மோட்டார். ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் போல் அண்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். அதேமாதிரி 23-08 அப்புறம் 24 இந்தமாரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது மோட்டார் சைஸ்லேயே. நான் வந்து போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அந்த 23, 22 அப்படிங்கிறதெல்லாம் எதை டினோட் பண்ணுறாங்க, எதை இண்டிகேட் பண்ணுது அந்த 07 அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது தெரிலனா அந்த வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்லாம் இருக்குல்ல, அதனால எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 12N அப்படிங்கிறது வந்து 12 காயில் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ காயில்னால் நம்மளுக்கு வந்து காயில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் இருக்க வைண்டிங்ஸு எல்லாமே சேர்த்து தான் காயில்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 12 காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 14P அப்படிங்கிறது பெர்மனன்ட் மேக்னெட் முதலே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இப்போது 14 மேக்னெட் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. நம்மளுக்கு போல் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அந்த மோட்டாரில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளோட மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அது வந்து சொல்ல போது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத. அதிகமான காயில்ஸ் இருந்துன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதேமாதிரி கம்மியான காயில்ஸ் இருந்துன்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து போல் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ் ஆஃப் ஒயர் ஆல்ரெடி இருக்குல்ல, ஸோ அந்த ஒயரை வச்சு தான் நம்மளுக்கு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபேஸ் ஆஃப் ஒயரில் வந்து எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவாங்க. 3 × 2னா 6 போல்ஸு, அப்புறம் 9 போல்ஸு, அப்புறம் 12 போல்ஸு, 15 போல்ஸு, 18 போல்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. எதுக்காகனா, நம்மளுக்கு 3 ஒயர் இருக்கிறதுனால அதை வந்து அப்படி தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த போல்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரோல் நம்மளுக்கு ப்ளே பண்ணுது இந்த மோட்டாரில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது போலை ஈஸியாக. அதேமாதிரி அந்த போல் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பவரையும் அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து
மோட்டாரை வந்து செலக்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து போல்ஸும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட மோட்டார் வேணும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து டார்க் அதிகமான வேணுமா, டார்க் கம்மியான வேணுமா, பவர் அதிகமான வேணுமா, பவர் கம்மியானது வேணுமா, அதுமாரி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டார் வைண்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வைண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை வைண்டிங்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம மோட்டார் வந்து எவ்வளோ கரண்ட் ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத வந்து அது இண்டிகேட் பண்ணும். அதே நம்மளுக்கு அந்த வைண்டிங்ஸோட ஒயரோட திக்னஸ் இருக்குல்ல, இந்த வைண்டிங்கோட ஒயரோட திக்னஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கரண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து வைண்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை டர்ன்ஸ் இருக்கோ அப்படியோ அதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மோட்டாரோட கேவி அதுக்கப்புறம் அதில் இருக்க டார்க்கை வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கம்மியான இருக்க டேன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கேவி இருக்கும், அதேமாதிரி லோவர் டார்க் இருக்கும். அதே அடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான டேன்ஸ் இருக்கும். அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு கேவி வந்து கம்மியாக இருக்கும், டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வைண்டிங்ஸ் இருக்குதுன்னா அது வந்து அதிகமான ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அதேமாரி ஸ்டேட்டரோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டரோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது எதுக்காக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான உங்களுக்கு வந்து ட்ரோனில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லிமிட்டட் வெயிட் வரைக்கும் தான் அதால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்டு இன்க்ரீஸ் ஆக ஒரு மோட்டரில் 2 கிராம் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை 3 கிராம் இன்க்ரீஸ் ஆனாலோ அது வந்து 4 மோட்டார்ஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுவே வந்து ட்ரோனுக்கு வந்து அதிகமான ஒரு லிஃப்ட் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மோட்டர் வாங்குறப்போ நம்ம மோட்டரோட வெயிட்டையும் பார்த்துக்கணும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பியரிங் பற்றி பார்க்க போகிறோம். பியரிங் பற்றி நம்மளுக்கு நிறைய பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இந்த மோட்டரில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பியரிங் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு பியரிங் இருக்கும். ஸோ டாப் பியரிங் ஒன்று, பாட்டம் பியரிங் ஒன்று, 2 பியரிங் இருக்குது. ஸோ அந்த 2 பியரிங் வந்து ஏதாவது ஒரு பியரிங் டேமேஜ் ஆச்சுனாலோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பியரிங் உள்ளே இருக்க பால்ஸ் வந்து எதுவும் டேமேஜ் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சில நேரம் அந்த மோட்டார் வந்து சுற்றாமல் இல்லைனா வந்து ஸ்டக்காகி சுற்றலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு கிராஷில் கூட அந்த பியரிங் டேமேஜ் ஆகிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். அது வந்து அடுத்த வாட்டி நீங்கள் ஃப்ளை பண்ணுறப்போ, அடுத்த பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். உங்களுக்கு வந்து சுற்றுறப்போ எப்படின்னா பியரிங் வந்து ஃப்ரீயாக சுற்றாது. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சுற்றணும். ஃப்ரீயாக சுற்றாமல் உங்களுக்கு வந்து சத்தம் வரும், ரொம்ப டைட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பியரிங் டேமேஜ் ஆகிருந்தாலும் அதேமாதிரி இருக்கலாம். இந்த பியரிங் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த பியரும் அப்புறம் இன்னர் டயமீட்டர் ஆஃப் த பியரும் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயமீட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பியரிங் பால்ஸ் வந்து அதில் லோட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பியரிங் பால்ஸ் வந்து அதில் லோட் பண்ணியிருக்கும்போது நம்மளுக்கு வந்து கிராஷ் ரெசிஸ்டண்ட்டு அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அதே இதில் உங்களுக்கு வந்து சின்ன பியரிங் பால்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்மூத் ஃப்ளைட்டையும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் அது கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னெட் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லாமே பெர்மனன்ட் மேக்னெட். அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் மேலே இருக்குது. ஸோ N50, N51, M52, M54 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேக்னெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையரான வேல்யூ இருக்கிறது வந்து ஹையர் மேக்னெட்டிக் பவர் இருக்கும். அதுதான் வந்து இந்த மேக்னெட்டோட டைப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்டார் லேமினேஷன். இந்த ஸ்டேட்டார் லேமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு லேமினேஷன் இருக்கும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுமான்னு தெரியல. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அந்த லேமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த லேமினேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டோட திக்னஸை வந்து இண்டிகேட் பண்ணும். அந்த அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த திக்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம மோட்டர் வந்து எடி கரண்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலால் தான் அது வந்து ரிப்பெல் பண்ணி அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சுற்றும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து அது எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸோ இல்லை அதில் வந்து லாஸோ கரண்ட் வந்து லாஸ் ஆகாமல் அது வந்து அந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து லாஸ் ஆகாமல் அதுலேருந்து உங்களுக்கு கெயின் கிடைக்கிற மாதிரி அது ரன் ஆகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து மோட்டார் ஷாஃப்ட்னு இருக்குது. இதுதான் வந்து மோட்டார் ஷாஃப்ட். நான் 2 பிடிச்சிருக்கேன்ல, ஒரு எண்டும் இன்னொரு எண்டும், அதுதான் வந்து மோட்டார் ஷாஃப்ட். நடுவில் இருக்கிறது பெல்லு. இந்த மோட்டார் ஷாஃப்ட் தான் இந்த நம்மளோட ப்ராப்ஸையும் அப்புறம் இந்த பெல்லையும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டார் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச், 4 இன்ச், 5 இன்ச் அண்ட் 6 இன்ச்
இந்த 4 மோட்டார் டைப்லேயுமே ஒரே மாதிரி ஷாஃப்ட் தான் இருக்கும். M5 ஷாஃப்ட் அண்டு 5 mm டயாமீட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும் இந்த ஷாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஷாஃப்ட்லேயே வந்து 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாலிட் அலுமினியம் ஷாஃப்ட்டு. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே இந்த ஷாஃப்டே ஃபுல்லாக அலுமினியமால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே அலுமினியமாக இருக்கும். அது வந்து சாலிட் அலுமினியம் ஷாஃப்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாலோ டைட்டானியம் ஷாஃப்ட்டு. ஸோ அது வந்து எப்படின்னா, நடுவில் வந்து ஹாலோவாக இருக்கும். உங்களுக்கு வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நடுவில் வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ ஹாலோ டைட்டானியம் ஷாஃப்ட்டு அதுதான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஷாஃப்ட்டு. ஸோ அந்த ஹைப்ரிட் ஷாஃப்ட் எப்படி இருக்குன்னா, அவுட்டரில் வந்து ஹாலோ டைட்டானியம் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சாலிட் அலுமினியம் வந்து அதில் ஃபில் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஹைப்ரிட் ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாஃப்ட் வந்து ஏதாவது டேமேஜோ இல்லைனா ஏதாவது கிராஷில் கூட பெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பெல்லோட சேர்த்து தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும்.